இன்னைக்கு ரிஷப ராசிக்கு உண்டான கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக வருது. நல்ல குழந்தைத்தனம் மிக்க இந்த ராசியினர் வந்து பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. இவங்களுக்கு வந்து அம்மா மேலேயும் மற்ற உறவினர்கள் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. உறவுகளுக்காகவும் இல்லை நட்பு வட்டங்களுக்காகவும் அதிக அளவு இவங்க சாக்ரிஃபைஸும் பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் வேல்யூ பண்ணக்கூடிய பீப்புள் இவங்க. உறவுகளோ நட்புகளோ இல்லையா அவங்கள சுற்றி ஒரு கேதரிங்கோ இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக மற்றவங்க என்ன ஒரு சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாமே கூட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தன்னை ரொம்ப அழகாக வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தன்னை மட்டும் இல்லை, இவங்க இருக்கக்கூடிய இடத்தையுமே அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வச்சுக்குவாங்க. இவங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இல்லை வீடு எல்லாத்தையுமே ரொம்ப நேர்த்தியாக வச்சுக்குவாங்க. இவங்க வீட்டு தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கலைநயமாக இவங்க வீடு எப்பயுமே இருக்கும். அந்த அளவுக்கு வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ரொம்ப ரசித்து வாழக்கூடிய பீப்புள்னே சொல்லலாம். ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி மலை பிரதேசங்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஒரு 3 months ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும். எங்கேயாவது ஒரு மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு அந்த நேச்சரோடு இருந்துட்டு வந்தால் தான் இவங்களுக்கு அடுத்து வந்து ஒரு 3 months 6 monthsக்கு இவங்களால ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு எனர்ஜியை இவங்களுக்கு கொடுக்கும், ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். அதனால இவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசினர் 3 months ஆயிட்டாலே போதும், அடுத்த ட்ரிப்பு எங்கே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ட்ராவலிங்கில் ரொம்ப பிரியமான பீப்புளாக இருப்பாங்க. இவங்க ஹைஃபையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க. என்ன ஒரு விஷயம் வீட்டுக்காக வாங்கினாலும் இல்லை ஆஃபீஸ்க்காக இவங்களுக்காக எது வாங்கிட்டாலுமே வந்து அதில் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் வாங்குறது, நல்ல ஒரு பிராண்டடான திங்ஸை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். அதே சமயம் இவங்க வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா சுகாதிபதி சந்திரன் உச்சமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கும். அதுக்காக இவங்க வந்து தயங்குறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ராசியோட சிம்பலே பார்த்தீங்கன்னா காளை மாடு தான். அதனால இவங்களுக்கு வந்து உழைப்புக்கு அஞ்சாதவங்க தான். இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பயன் அப்படிங்கிறது வந்து நல்லா உட்கார்ந்த இடத்துலையே எல்லாமே கிடைச்சி எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் கொண்ட பீப்புள் இவங்க. வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடிய பீப்புள் இவங்க. இவங்களுக்கு வந்து நல்ல பிராண்டடான ரொம்ப ஹைஃபை ட்ரெஸ் போடுறதும் பிடிக்கும். அதே மாதிரி நல்ல பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். இவங்களுக்கு நல்ல ஃபுட் லவ்வர்ஸ் இவங்க ரிஷபராசினர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல எல்லா விதமான ஃபுட்ஸும் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்தந்த ஊரில் கிடைக்கக்கூடிய வெரைட்டியான ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். உணவு பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க நிறைய உணவுகளை ட்ரை பண்ணுறது, அதை ருசித்து சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து ஒரு தனி கலை மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இந்த ராசினருக்கு வந்து ராசிநாதனும் ஆறுக்குடையரும் ஒருத்தரே அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு உறவுகளில் வந்து இவங்க பேச்சினாலே வந்து சில சமயங்களை வந்து சில கசப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால அந்த உறவுகள் வந்து ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க இவங்க. அதே மாதிரி இவங்க ஃபுட் ஹேபிட் ஓவராக இவங்க ஃபுட் லவ்வராக இருக்கிறதுனால கண்டபடி சாப்பிட்றதுனாலையோ என்னமோ இவங்களுக்கு வந்து அந்த உடலையும் கெடுத்துக்குவாங்க. ஒரு 40 ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுடனான மனைவி வந்தவுடன் இவங்க அம்மாவுடனான சில சச்சரவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் வெளியூர் அந்த மாதிரி வேலை அமைஞ்சுது அப்படின்னா பை நேச்சர் இவங்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நிறைய வந்து முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்க சொந்த ஊரோட வெளி மாநிலங்களில் அதர் பிளேசஸில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களோட க்ரோத் செட் அப்படிங்கிறது. இந்த ரிஷப ராசியினருக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறதும் இருக்கும். இவங்க பேச்சுக்கு வந்து மற்றவங்க மறுபேச்சு பேச முடியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன சொல்லணுமோ என்ன கருத்தை சொல்லணுமோ அதை வந்து ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். இவங்களுக்கு உடல் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனை கட்டாயம் ஒன்று வரும். ஒரு சின்ன விதமான தொந்தரவுகளாவது இவங்களுக்கு கண்களில் ஏற்படும். அதுக்கு ஒரு சின்ன மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இவங்க லைஃப்பில் வாங்கக்கூடிய சொத்து
சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தையோ ஒரு சின்ன மன கஷ்டத்தையோ ஏற்படுத்தாமல் போகவே போகாது. ஏதாவது ஒரு சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க மாட்டிக்கத்தான் செய்கிறாங்க. இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சொத்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த சொத்துனால ஏதாவது ஒரு மனக்குறைவு ஒரு நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து இந்த ராசியினரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைமாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்ம நிறைய கேட்க முடியும். ஒரு முறையாவது இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடந்து தான் இருக்கும். ஆனால் நல்ல பணம் ஈட்டுவதில் வந்து நல்ல தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா 2 குடையவன் வந்து இவங்களுக்கு புதனா வர்றது அப்படிங்கிறது வந்து 2 வருமானத்தை டினோட் பண்ணும். ஏதாவது ஒரு வகையில் சைட் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப விரைவிலே கூடி வரும். 2 வருமானம் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இந்த ரிஷப ராசினருக்கு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் இந்த ரிஷப ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் எந்த ஒரு தேவைக்குமே வந்து பணம் இல்லை அப்படின்ற நிலைமை வரவே வராது. ஐயோ இந்த தேவை இருக்குது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராசி இந்த ரிஷப ராசி தான். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கூட பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் மினிமமாக இந்த தேவைகளுக்காக ஏங்குறது, கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இல்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு சுகமான லைஃப் ஸ்டைல் தான் இவங்க குடும்பத்துக்கு இவங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நிறைய ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு, அதாவது படிச்சுட்டு இருக்கப்பயே வேலைக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துடும். இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னாலேயோ இந்த மாதிரி பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. அதாவது படிச்சுட்டு இருக்கப்பயே வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு துறையில் தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ராசினருக்கு அதிகமாகவே இருக்கும். திருமணம், குடும்ப லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபேமிலி மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் இருக்கும். அதில் எந்த குறைவுமே இருக்காது. இப்போ இருக்கிறத விட ஒரு 2 ஸ்டெப் இவங்க ஜாஸ்தியாக தான் டெவலப்மெண்ட் ஆகியிருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது, மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். பூர்வீகத்தில் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று பூர்வீகத்தை விட்டு இல்லை குலதெய்வ கோயிலை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறது, இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட அந்த கோயிலுக்கு போக முடியல, பூஜைகளை செய்ய முடியல, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதையெல்லாமும் மீறி அந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அதை வந்து நீங்கள் ஒரு கண்டினியூஸாக அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதோட ஆசைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய தடைகளை பெருமளவு நீக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இவங்க ஒரு ஃபுட் லவர் அப்படின்றதுனால இவங்களுக்கு அப்போ தெரியலன்னா கூட ஒரு 30-40 ஏஜுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு இல்னஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். இவங்க வந்து அந்த ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது, இல்லை ஃபுட் கண்ட்ரோல் செய்ய முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்ஸு, மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான பழக்கங்களை பிகினிங்லேருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு வரப்ப பின்னாடி ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணி அதை பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் அதை ஒரு ட்ரைனிங்காக அதை ஆரம்பித்து அதை பண்ணுறப்போ அவங்களுக்கு ரொம்ப அது வந்து மன உளைச்சலை தான் கொடுக்கும். அதனால் பிகினிங்லேருந்தே வந்து நீங்கள் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதன் மூலமாக பின்னாடி வரக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த ராசினருக்கு 5ஆம் அதிபதி வந்து 11ல் நீசம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக அமைய மாட்டாங்க. அப்படியே அமைஞ்சாலும் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் கூட சமயத்தில் வந்து அவங்கள விட்டு விலகியோ பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். 6ஆம் அதிபதி இவங்களுக்கு 11ல் உச்சம் அப்படிங்கிறதுனால நல்ல வேலையில் செட்டில் ஆகிடுவாங்க இவங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான வழக்குகளோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. இவங்களை நோக்கி வரக்கூடிய எந்த பிரச்சனையும் எந்த விதமான வழக்குகளையுமே சரி, இவங்க ஜஸ்ட் லைக் தட் இவங்க வந்து அதை வெற்றி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க திறமையான பீப்புளாகவும் இருக்கிறாங்க. இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களோட பார்ட்னருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கேஷனோ இல்லை அதுக்கான ஒரு பொருட்செலவுகளோ
எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க ராசி டினோட் பண்ணுறது. இவங்க ராசிக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் யோகியாக செயல்படுறாரு. சனி கொடுப்ப எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய யோகங்களை தடுக்கிறதுக்கு எவராலுமே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க முக்கியமான முடிவுகளோ முக்கியமான வேலைகளையோ சாட்டர்டே அன்னைக்கு செய்கிறது அதிகப்படியான நன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்க சனி பகவான் கோயிலுக்கு போகிறது, சாட்டர்டே அன்னைக்கு போகிறது, அங்கே வந்து அவங்களுக்கு கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எள் கலந்த உணவுகள்லாம் தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் சனி பகவானுக்கு வந்து ரொம்ப பிரீத்தியான விஷயமா இருக்கும். அதே நெக்ஸ்ட் விஷயமா வந்து ஏதாவது ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து செப்பல் வாங்கி கொடுக்குறதோ இல்லை குடை மாதிரியான விஷயங்கள் நீங்கள் டொனேட் பண்ணுறதன் மூலமோ சனி பகவான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் செய்ய காத்துக்கிட்டு இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் தடை இல்லாமல் தரக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த மாதிரி அபண்டன்ஸ் அண்ட் சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். நீங்களும் ரிஷப ராசியாக இருந்தால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.